வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் கோயில், அதாவது நல்லூர் கந்தசாமி கோயில், நல்லூர் அலங்காரணத்தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நல்லூரை சுற்றி இருக்கிற இடத்தையும் நல்லூரையும் தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ நல்லூரை சுற்றி இருக்கிறார்கள் மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். ஸோ வெளிநாட்டில் இருக்காக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லூர் இப்போ எவ்வளோ மாறிட்டு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி காட்ட போகிறோம். வாங்க இன்றைக்கு என்னோட சேர்ந்து நல்லூரை சுற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சைக்கிள் வாக்கில் சைக்கிள்களையும் விட்டுட்டு ராணி இப்போ நிற்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் சினமாகத்தான் இருக்குது. இன்றைக்கி என்ன நாளுன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்பலை, நான் விசல் அடிக்கிறேன். பார்த்துக்கோங்க சுற்றி. இங்கே பாருங்கள் பிஓசி பேங்க் எல்லாம் பாருங்கள், லவின்ஸ் பிஓசி பேங்க் எல்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ கார் பைக்குகள் நிற்கிது. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே பூசை நடந்து கொண்டு இருக்கிறனால தான் இவ்வளோ சினமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் யாரோட வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த நாயோட தான் வந்திருக்கோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா அதான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி என்னோட சேர்ந்து நல்லூரை சுற்றி பார்க்கலாம். பாருங்கோ, இதான் நல்லூர் கந்தசாமி கோயில். உள்ளுக்க போய் வீடியோ எடுக்கல, அதான் எங்களுக்கு புது உடுப்பு விட்டு கொண்டிருக்கே இருக்குது. போச்சுமே எங்களுக்கு கடுப்பாயிட்டோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி நல்லூரை சுற்றி காட்ட போகிறோம் நல்லூரை. ஸோ வாங்க நாங்கள் நல்லூர் போய் பாருங்கள், வீபுலாம் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நல்லூரை சுற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க தொடர்ந்து நல்லூரை சுற்றி பார்ப்போம். பாருங்க, இப்போ நல்லூருக்கு முன்னுக்கு தான் நாங்கள் சரியாக நிற்கிறோம். நல்லூருக்கு முன்னுக்கு இங்கே பாருங்கள் தங்கமயில் டெக்ஸ்டைல், அங்கால நிறைய நல்லூருக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. இதுதான் நல்லூர் முன் வீதி. நாங்கள் தொடர்ந்து நல்லூர் முன் வீதியை பார்த்து கொண்டு போவோம். வாங்க. இதுதான் நல்லூர் இந்த தேர்முட்டி அடி பாருங்கள், இவ்வளோ பெரிய தேர்முட்டி வந்து. இப்போ நாங்கள் நல்லூர் முன் வீதியை சுற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். பார்த்து கொண்டு வாங்க. இதுதான் பழமுதிர்ச்சோலை. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் கடை பழமுதிர்ச்சோலை. பாருங்க, இது பணம் உற்பத்தி, அதாவது பனையால் செய்கிற உற்பத்தி கடை. இங்கே நிறைய கடைகள் இருக்குது. நல்லூருக்கு முன்னுக்கு நல்லூரை சுற்றி எல்லாமே சைவ கடையிலும் நல்லூருக்கு தேவையான பொருட்கள் விற்கிற கடையிலும் தான் இருக்கும். நல்லூர் சைவ சமயம் இல்லாத சாமான்கள் ஒன்றும் நல்லூரை சுற்றி விற்கப்படாது. விற்றாலும் ஒரு தெரியுமான தெரியல, பரிஸ்டாவில் ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. மச்சம் விற்கினவன் சொல்லி. அதை மாதிரித்தான் நல்லூரை சுற்றி மற்ற கடைகள் இருக்கவும் கூடாது. அது ஒரு நல்லது தான் இலங்கைக்கு, யாழ்ப்பாணத்துக்கு. இங்கே புத்தக கடைகள் எல்லாம் இருக்குது. இதுக்கு தான் சயின்ஸ் அகாடமியும் இருக்குது. உசுர் ஒரு ஆள் படிக்கிறார், பேர் வந்து போதி யூசர் படிக்கிறார். இதுதான் சயின்ஸ் அகாடமி, பார்த்துருப்பியல். நாங்கள் நல்லூர் முன் வீதியில் இங்கே கொடியெல்லாம் கட்டி இருக்குது. சிவகுரு ஆதினம் வந்து கிடக்குது. இதால் போனீங்கன்னா சங்கிலியன் ரோட்டுக்கு போகலாம். காட்டுறேன் போடுங்க. அந்த பரிஸ்டா போராட்டம் நடந்த இடத்த காட்டுறேன். அதாவது பரிஸ்டான்றது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அதில் மச்சம் விற்ற காரணத்தினால நல்லூரால் போராட்டம் பண்ணினவே. இதுதான் அந்த பரிஸ்டா. அது பரிஸ்டாவையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க பாருங்க. போராட்டம் நடந்த பின்னே பரிஸ்டா இல்லாமல் இருந்தது, அதுவும் இல்லாமல் ஆகிட்டாங்க. இதுதான் யாழ்ப்பாணம் மாநகர சபை பாருங்க. இது ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான். இப்போ நாங்கள் இதால் தான் போகிறோம். பார்த்தீங்களா, இதில் ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்குது பாருங்கள். இது A9 ரோட் மெயின் ரோட் போடா முன்னுக்கு. இதுலேருந்து பார்த்தாலே நல்லூர் கந்தசாமி கோயில் தெரியும். அதாவது இப்போ நான் அந்த வேன் போன இடத்துலேருந்து பார்த்தாலே. ஸோ இப்போ நாங்கள் நல்லூர் கந்தசாமி கோயிலை சுற்றி தான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். இதுதான் யாழ்ப்பாணம் பிரதேச சபை. ஸோ நாங்கள் இப்போ இதுக்கால போய் உங்களுக்கு, அதாவது நல்லூர் குறுக்கு வீதியை காட்ட போகிறோம். டேய் வாடா. இதுதான் நல்லூர் குறுக்கு வீதி, உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன். நல்லூரில் இருக்கிற ஒவ்வொரு வீதியையும் பெரும்பாலும் காட்ட பார்க்குறேன். இதான் நல்லூர் குறுக்கு வீதி. இப்போ நான் பழமுதிர்ச்சோலையில் ஐஸ்கிரீம் குடிக்கலாம் வந்துருக்குறேன். ஸோ அதையும் குடிக்கிறத உங்களுக்கு காட்டுறேன்.
தம்பி எங்கே போனீங்க? எங்கே தம்பி போனீங்க? இப்போ நான் நல்லூர் குறுக்கு வீடெல்லாம் போய் கொண்டிருக்கோம், பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள் நிறைய இதெல்லாம் வந்துட்டு இதில் எவ்வளோ பேர்ட்ட வீடு இருக்குன்னு தெரியல, இது ஆற்ற வீடெல்லாம் தெரியலை. ஸோ மறக்காமல் இந்த நல்லூர் வீதியை பார்த்து கொண்டு வாங்க என்னோட சேர்ந்து. இப்போ நிறைய விஷயங்கள் மாறி போயிட்டுது நல்லூரில். அதில் இதுவாக ஒன்று இங்கே பாருங்கள் ஒரு இன்ஜினியர் இந்த இது இங்கேயால கொண்டு இருக்குது. அதே மாதிரி நான் லக்ஸ் ஹோட்டலையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வாங்க லக்ஸ் ஹோட்டலையும் காட்டுவோம். அதே மாதிரி இப்போ அதாவது வளமையாக ஒவ்வொரு முறையும் நல்லூருக்கு பந்தல் போடுற ஆக்கள், அதாவது தண்ணி பந்தல். அதில் ஒரு பந்தல் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கட்டும்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த தண்ணி பந்தலை இப்போவும் அதே இடத்துல வச்சு கொண்டிருக்கிறேன். ஒருக்கா நான் அப்படித்தான் ஒரு டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது நான் அந்த தண்ணி பந்தலில் மழை பெய்யும் போது அதில் நின்றேன். ஸோ எனக்கும் அந்த பந்தல் உதவியாக இருந்தது, நிறைய பேருக்கு அந்த பந்தல் உதவியாக இருக்கும். அதே உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டிக்கொள்கிறேன். இதுதான் நல்லூர் முதலாம் குறுக்கு தெரு, பார்த்து கொண்டு வாங்க. இல்லை என்னத்தை பெருசாக காட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லுங்கள். எப்படி போகலாமா சைக்கிளில்? எப்படி போகலாம் சைக்கிளில்? டியூக் அது RC 390 20,000 ரூபாய்க்கு போகுமா சைக்கிள்? சரி இப்போ நாங்கள் போகுது. இப்போ நாங்கள் இதுக்கால போய் உங்களுக்கு லக்ஸ் ஹோட்டலையும் காட்டிக்கொண்டு நான் அந்த சொன்னேன் உங்களுக்கு. இப்போ என்னென்னா இப்போ தற்பொழுது அந்த தண்ணி பந்தல் பார்த்திங்கன்னா பெர்மனண்டானவே அதில் போட்டிருக்கு சில நல்ல நோக்கங்களுக்காக. அதே மாதிரி அதில் இலவசமாக குடிநீரும் கொடுக்குறவே உங்களுக்கு. அதையும் நாங்கள் இந்த காணொலியில் காட்டிக்கொள்கிறோம். தம்பி என்ன டியூக் சத்தம் போகுது? அப்படிதான் டக் டக்குன்னு போட்டு கொண்டு வருது. பட்டாக் பட்டா வெடி விட்டு கொண்டு வருமா? வெடியா? அதான் இருக்கேன். ஒரு மாதம் பொறுத்தா என்ன வரும்? பொறுத்தா என்ன வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தினக்குரல் விடுதி என்று இருக்குது. இதில் நீங்கள் வந்தால் அப்போ இங்கே வந்தால் நீங்களும் நல்லூரை சுற்றி நீங்கள் தாங்க பட்ஜெட் நல்லூரை சுற்றி தங்குறதுக்கு பட்ஜெட்டான இடம் தேடி கொண்டு வந்தீங்கன்னா இதில் இந்த விடுதியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் லக்ஸ் ஹோட்டல் இருக்குது. இதில் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்கு 400 ரூபா தான். ஒரு ஸ்விம்மிங் பூலையும் காட்டிக்கொள்வேன். சரி வாங்க போவோம். என்ன செய்ய போகிறீங்க? அங்கிள் நீக்குதாரா? யாரு? சரி பாருங்க, இங்கால தான் அந்த இது இருக்குது. இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல். இப்போ நான் காட்டியிருப்பேன் ஆக்கள்ன்றனால கதைக்கு எல்லாம் போயிட்டு. ஸோ இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல். நான் உங்களுக்கு அதை மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதில் ஒரு நல்ல நோக்கங்களுக்காக இதில் இந்த பந்தலை பெர்மனண்ட்டாக போட்டிருக்கேன். இதுதான் அந்த பந்தல். அது மட்டும் இல்லாமல் அதில் இலவச குடிநீரும் கொடுத்து கொண்டு வரணும். சரி வாங்க, இப்போ நான் குடிநீரை குடித்து பார்க்க போகிறேன். இதில் நேரமும் இருக்குது. இப்போ தண்ணி வராதுன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் டைம் 6 மணி, விடிய 6 மணிலேருந்து 9 மணி. தண்ணி வருது. பார்த்தீங்கன்னா இதுதான் குடிநீர், அதாவது இலவச குடிநீர் மற்றும் பெர்மனண்ட்டாக போட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு இது மாதிரி பந்தல் மாதிரி. இதில் 24 மணி நேரமும் குடிநீர் தான். இங்கே பாருங்கள், டூ நாட் வேஸ்ட் குடிநீர். அதே மாதிரி இங்கால இப்படி 6 மணிலேருந்து 9 மணி வரையும், பின்னேரம் 4லேருந்து 8 மணி வரையும் இருக்கும். இப்படிங்க நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். நடு கேப்பில் வீட்டை போய் சாப்பிடுவாங்க எல்லோரும். இப்போ நாங்கள் உங்களுக்காக நன்னீர் குடித்து காட்ட போகிறேன். குடிக்கிற காட்டுங்க. முதல் முறையாக தண்ணி குடிக்க போவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் தண்ணி தான். நானும் எங்களோட கிணத்து தண்ணி மாதிரி இருக்க வேண்டிய எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர் தண்ணி தான். ஸோ பயப்படாமல் நீங்களும் வந்தால் குடிங்க. இந்த இடங்களை பாதுகாத்து நல்லா வச்சுருங்க. ஸோ வாங்க நாங்கள் தொடர்ந்து நல்லூரை சுற்றி பார்ப்போம். அதான் இங்கே அதை போட் போட்டிருக்கு. இவற்றை நினைவாகத்தான் இந்த இதை வச்சு கொண்டு வரணும். கண்ணன் தாக சாந்தி
கண்ணதாசன் ஸ்பான்சர் இல்லை, வேற என்ன ஸ்பான்சர்? நான் எந்த பட்ஜெட்டில் வச்சு கொண்டிருக்கேன்டா கண்ணதாசன். எப்படி இங்கே அழுதுருப்படே இங்கே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த ரோட்டால், அதாவது 2ஆம் குறுக்கு தெரு நல்லூர் வீதிக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கோம். இதால் போய் இப்போ நாங்கள் நேராக முன்வீதிக்கு போய் திரும்பவும் முன்வீதிக்கு போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு, அதாவது பழமுதிர்ச்சோலையில் ஒரு என்னது ஒரு சோறு முக்கியம், அதனால் போய் ஒரு கோன் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நான் உங்களுக்கு நல்லூர் பின்வீதியையும் இந்த காணொலியில் காட்டிக்கொள்கிறேன். வாங்கோ தொடர்ந்து இந்த காணொலிக்குள்ளே போகலாம். அது பார்த்தீங்கன்னா சைக்கிளான் யாழ்ப்பாணத்தை சுற்றி திரிஞ்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் தந்து இதே மாதிரி வேறு எங்கெங்கே வீடியோ எடுக்கணும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதில் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் நல்லூரை சார்ந்த பொருள், அதாவது வெள்ளிக்கிழமை கண்ட அபிஷேகம், அதுகள் அர்ச்சனை தட்டுகளுக்கு பொருள் நல்லூரில் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நாங்கள் பழமுதிர்ச்சோலையில் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். கோன் 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 இல்லை உங்களோட இது இல்லையா? ஓ உங்களோட கோன் அது வந்து 150. அதில் 2 தாங்க. உனக்கு என்ன ஃப்ளேவர்? சாக்லேட் ஒன்று, ஸ்ட்ராபெரி உண்டு. சாக்லேட் ஒன்று, ஸ்ட்ராபெரி உண்டு. இல்லை 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 ஃபோனில் போட்டுதாங்க. ஸ்ட்ராபெரி ஒன்று உண்டு. ஓ ஸ்ட்ராபெரி ஒன்று தான். மக்களை ஐஸ்கிரீமின் தாறுமாறாக நக்கும் லிசேசி நல்லா இருக்கு. அங்கால போய் போட் தெரிகிற மாதிரியே சார். அங்கால போ ரோட் க்ராஸ் பண்ணி போ. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் தான் குடிச்சு கொண்டிருக்கோம். நல்லா தான் இருக்குது ஐஸ்கிரீமும். காணும்பா இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு க்ரியேட்டிவ் ஷாட் ஒன்று இந்த நண்பன் எடுத்து வந்திருப்பார். அந்த க்ரியேட்டிவ் ஷாட்டில் கொஞ்சம் கசகசம் இருந்திருக்கும், அது ரோட் சத்தம் ஒன்று செய்யலாம். நான் மீண்டும் தொடர்ந்து நல்லூரை சுற்றி போவாங்க. இப்போ நான் நல்லூரில் பின்வீதியை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்க, இப்போ நல்லூரில் பின்வீதியை நோக்கி தான் இப்போ நாங்கள் போய்க்கொண்டிருக்கோம். இங்கே லவின்ஸும் பிஓசி பேங்கும் திருமண மண்டபங்களும் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நல்லூரில் பின்வீதியை காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லூரில் இப்போ சுற்றி கேட்வேலாம் அடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் இங்காலி பக்கம் கோபுரம், அதாவது டிசிடி பக்கம் இருக்கிற கோபுரம். இதுதான் நல்லூரில் பின்வீதி. பார்த்து கொண்டு வாங்கோ. நாங்கள் தொடர்ந்து இந்த நல்லூருக்கு பின்னிக்கு இருக்கிற வீதிகளையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம், வியோவையும் காட்டி கொண்டு போகிறோம். வாங்க சைக்கிள் எடுங்க நண்பர். என்னோட அக்கா பார்த்து சைட் அடித்தவா அவன் இவருக்கு அதை எரியுது அவனோடு வாரன், தெரிஞ்ச அக்கா அவனுக்கு கட்டு வாரன். பாருங்கோ இங்கே இப்போவும் அங்கே ஐயா, அதில் ஒரு ஐயா நின்று அலங்காரருக்கு, அதாவது நல்லூரானுக்கு பாட்டு பாடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்கு நல்லூரை சுற்றி காட்டி கொண்டு போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, வாங்க போகலாம். இது பார்த்திங்கன்னா டிசிடி அடிக்கு தான் போகுது. அதாவது என்ன கோயில் அது? அந்த பிள்ளையா கோயில், கைலாச பிள்ளையா கோயிலுக்கு போகுது. ஸோ தொடர்ந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். இதில் ஃபில்டர் வாட்டர் கொடுக்குற கடை. உங்களை லிங்கன், உங்களுக்கு லிங்கன் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். கனடாக்காரர் இந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா கனடாவில் ஒரு லிங்கன் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த லிங்கன் இருக்குது. அதில் எக்கச்சக்க கடையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நல்லூர் சிவன் கோயிலில் கட்டிட வேலையை நடந்து இருக்கிறதுனால இப்போ, அதாவது கூடிய சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால தான் இந்த பக்கத்தில் இப்படி. அதே மாதிரி இந்த கடையில் நாங்கள் அவமானப்பட்டதுனால ஒருத்தர் வாங்க வேணாமா போகல. இதுதான் பார்த்திங்கன்னா லிங்கா, அதாவது லிங்கன் ஐஸ்கிரீம் கடை. இங்கே பார்த்திங்கன்னா உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே உடுப்பு கடையெல்லாம் இருக்குது. இங்கே ஆரோக்கியம் இருக்குது. இதுதான் எங்களுக்கு நல்லூர் திருவிழா நேரங்களில் காப்பாற்றுறது ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் அதே மாதிரி அதான் நண்பர்களே, எங்களுக்கு ஒரு இதுக்கு ஆரோக்கியால் 1000 ரூபா காணும். நாங்கள் ஒரு ஆள் போடுவோம், 10,000 ரூபா சாப்பாடு சாப்பிடுவோம். அவ்வளோ மலிவு. இப்போ நான் போயிருப்பேன் மலிவா. நில்லு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மலிவு விற்பனை நடந்து கொண்டு இருக்குது. இவட்ட காரம் இது விட்டுட்டு போயிட்டாராம் அன்றைக்கு.
பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மலிவு விற்பனை நடக்குது. அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் மலிவு விற்பனை நடந்து கொண்டிருக்குது. அதாவது நல்ல ஒரு பின்வீதி லெமன் டீக்கு முன்னுக்கு ரியோக்கு முன்னுக்கு நடக்குது. இதுதான் ரியோ. தெரியாத ஆக்கள் பார்த்து வருவீங்க. லெமன் டீயில் காசு இல்லை 70 ரூபாங்க. 70 ரூபாய்க்கு வடை வாங்குறதுக்கு வேறு வாங்கலாம்டா. ஆக மொத்தத்தில் மலிவு விற்பனை நடந்து பிளாஸ்டிக் எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 150 ரூபா, 50 ரூபா முதல் 500 ரூபா வரையான பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். பிளாஸ்டிக் பொருட்கள் கொஞ்சம் கசகசன்னா இருக்கும் ரோட் சத்தம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இதுதான் நல்லூரை சுற்றி உள்ள பாகம். அங்கால பாகங்கள் இருக்குது. அங்காளி பாகம் போனால் எங்களுக்கு டேஞ்சர். அங்கால நாங்கள் ஒரு டியூஷனுக்கு போடுறாங்க. அந்த டியூஷன் பார்த்திக்காண்டாண்டா ஓட விட்டு அடிப்பாட் என்ன ஓட விட்டு அடிப்பாட். அதனால் நாங்கள் அங்காளி பக்கம் போகல. அங்காளிகளுக்கு முக்கியமான ஒரு சயின்ஸ் கிளாஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சயின்ஸ் கிளாஸ் தெரிஞ்சாக்கள் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் இந்த காணொலி. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் லைக். ஸோ அதான் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு என்னென்ன இடங்களை காட்டணும்னு சொல்லுங்கள், மறக்காமல் காட்டுறேன். நான் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நிஷோ ஸ்டேசி. டாட்டா பாய்.